ஜென்ரலா பசங்க எதுக்காக கவிதை எழுத ஆரம்பிப்பாங்க சொல்லுங்களேன்? லவ்வுக்காக எழுதுவாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்படி நம்ம லிரிக் எழுதணும்னா கேட்பாங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப உருகி உருகி நல்லா இல்ல வேற எழுது அப்படின்ருவாங்க. ஒரு சிங்கருக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸோட எண்டே கிடையாது. அவங்க கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து பேசிக்கா இதுதான் ஸ்ருதி, இதுல பாடு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தினாங்கன்னா ஒரு 2வது தடவை 3வது தடவை வந்துரும். சூப்பர், சூப்பர். ஸோ இப்ப நீங்க நெறைய படம் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமா இப்ப நீங்க ஸ்கூல் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லிரிக் எழுதுறதோ, கவிதை எழுதுறதோ. ஸோ அத வந்து அந்த மாரி எங்க இருந்து உங்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ நீங்க ஒரு கவிதையா இருக்கலாம், ஒரு லிரிக்கா இருக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட இல்ல உங்க தெரிஞ்சவங்க யார்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஸோ இவங்க தான் உன்ன எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இவங்களால தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு லிரிக்ஸிஸ்ட்டா இருக்கேன்னு சொல்லி யாரு நீங்க சொல்லுவீங்க? ஜென்ரலா பசங்க எதுக்காக கவிதை எழுத ஆரம்பிப்பாங்க சொல்லுங்களேன்? லவ்வுக்காக எழுதுவாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்படிங்களா? 9th படிக்கும்போது ஆரம்பிச்சேன். அப்ப சும்மா என்ன நம்மகிட்ட ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தானே இருக்கு. நல்ல வெள்ளையா தான் இருக்கும். கொழு கொழுன்னு இருக்கும். யாருக்கும் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. சரி ஏதோ எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்குறாங்க போல. ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கவிதை ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு மாரி ஒர்க் ஆச்சு. அத வச்சு புடிச்சு போயிட்டு இருந்தேன். அப்ப 9த்ல எனக்கு விவியன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் வந்து அப்ப ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப ஆல்பம் சாங்ஸ் ஸ்கூல்ல இருக்கவங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆமா, ஆமா. யோசிச்சு பாருங்க 2000 ஒரு 8, 7 அந்த டைம்ல ஆல்பம் சாங் பண்ணணும் பெரிய அப்படின்னு விஷயம். சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் இவ்வளோ வயசாயிருச்சு எனக்கு. அப்ப ட்ரை பண்ணாரு. ஸோ அப்ப நான் லிரிக்ஸ் எழுதுறியா? நல்லா கவிதை எழுதுறியா? லிரிக்ஸ்னா எப்படி எழுதணும்? நான் சொல்ற டியூனுக்கு உன் கவிதை எவி. ஈஸியா இருக்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்ச ஜேர்னி தான் அது. ஓகே. நீங்க முதல்ல எழுதின கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல எழுதின கவிதை ஞாபகம் இல்ல. முதல்ல எழுதின பாட்டு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா கவிதை வந்து ரேண்டமா நிறைய கிறுக்கி வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோல எனக்கே தெரியும் இது ஒர்க் ஆகாது அந்த மாதிரி இருந்தேன். ஆனா ஒரு கவிதை எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. என்னன்னா ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிற மாதிரி ஒரு கவிதை ஆரம்பிச்சு வெண்ணிலவு வெட்கப்பட்டு வேங்குழலின் ஓசை கேட்டு வெற்றி திணையில் கவிதை பாடுதேன்னு ஆரம்பிச்சு என்னமோ போகும் அது. ஸோ அந்த மாதிரி ஜாலியா ஒண்ணு பண்ணேன். அது லேட்டரான் இது கவிதையாவே நல்லா இருக்கு. இதை நம்ம பாட்டா ட்ரை பண்ணலாம்னு அந்த லிரிக் அப்படியே பாட்டாவும் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணி பண்ணிட்டீங்க. ஆமா. ஓகே. அந்த பாட்டு பாட முடியுமா? வெண்ணிலவு வெட்கப்பட்டு வேங்குழலின் ஓசை கேட்டு வெற்றி திணையில் கவிதை பாடுதே வெண்மேகவானம் வெண் பஞ்சு தூரலை கொண்டு வேகமாய் என்னை தாக்குதே அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப லிரிக்ஸ் சார்ந்து சிங்கர் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? இல்ல அது என்னன்னா முதல்ல நம்ம லிரிக் எழுதணும்னா கேட்பாங்க பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப உருகி உருகி நல்லா இல்ல வேற எழுது அப்படின்ருவாங்க. கண்டிப்பா. நல்லாதான் எழுதிங்க பாட தெரியலங்க அப்படின்னு இருக்குமா. ஸோ அத ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா பாட தெரிஞ்சவன் பாவலா காட்டினா போதும். கொஞ்சம் லிரிக் ஓகே பண்ணிடலாங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கத்துக்கிட்டீங்க இப்ப பாடலும். கத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் பெரிய வார்த்தை ஆக்சுவலா. ஏன்னா ஒரு சிங்கருக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸோட எண்டே கிடையாது. அவங்க கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து பேசிக்கா இதுதான் ஸ்ருதி, இதுல பாடு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தினாங்கன்னா ஒரு 2வது தடவை 3வது தடவை வந்துடும். ஓகே. ஸ்வீட் ஆர்ட்ல வந்து நம்ம யுவன் சங்கர் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஏன்னா உங்களுக்கு நீங்க பயங்கரமான யுவன் ஃபேன் சொல்லிட்டீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ பயந்து ஒர்க் பண்ணீங்களா இல்ல ஜாலியா இருந்ததா அப்படின்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது பயத்தோட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் போட்டுக்கலாம். பயபக்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து பயத்துல சேராது. இப்ப கடவுள்கிட்ட நம்ம போகும்போது பயபக்தியோட இருக்கணும்டா கோயில் அப்படிம்பாங்களா. எனக்கு சார் கிட்ட இருக்கும் போதெல்லாம் அந்த ஒரு ஆரா கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பொண்ணுன்ற கண்டேன்னு ஒரு படம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. அசோக் செல்வன் சாரும் இவரும் வசந்த் ரவி சாரும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல இருந்து நாங்க அசோசியேட் ஆக ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் அசோசியேட் ஆயிட்டோம் அஃபிஷியலாவே. அன்அஃபிஷியலா நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் சார் கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் சாங் எழுதினாரே வைப் தான் இருக்கும். ஸ்வீட் ஆர்ட்ஸ் நான் டெஃபினட்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அட்டி இவர் ரியோன்னு நம்ம பிளாக் ஷீப் டீம் ஓகே இது நம்ம அட்டி நம்ம உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இல்லைன்னா நானே பிடுங்கி வாங்கியிருப்பேன் அவங்கள்ட்ட இருந்து. ஸோ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த படத்தை எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த படத்தை பொறுத்தவரையும் ஒருத்தின்னு ஒரு சாங் வந்து பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு லிரிக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சு. என்னன்னா சுச்சுவேஷனாவே பழைய மெமரிஸை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஆனால் அந்த பழைய மெமரிஸ் அவன் ஓட்டும் போது மைண்டுக்குள்ள அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான். ஸோ சாங்கோட மூட் ஹாப்பியா இருக்கணும், லிரிக் சோகமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மூட்ல. ஸோ அந்த இதோட நாமுத்துக்குமார் சார் அண்ட் யுவன் சாரோட காம்போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு குட்டி ட்ரிவியா வைக்கிற மாதிரி ஒரு லைன் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு சப்கான்ஷியஸா ஒரு தாட் இருந்தது.
ஸோ கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு மேட்டர் உள்ள இருக்கணும் அப்படின்னோட எப்படி. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும், அதே இருக்கக்கூடாது. அப்பதான் அதுக்கு ட்ரிவியா கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டா அதுக்கு ஒரு டியூன் அமைச்சு. அந்த சரணமோட எண்ட் எப்படி வரும்னா, கருவறையின் வாசத்தை உந்தன் அறையில் கண்டேன், கல்லறையின் இருட்டை நீ காட்டி போனாயே. நீ இருக்கும்போது நான் கருவறைக்குள்ள இருந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன், நீ என்னை விட்டு போனோன்னா கல்லறைக்குள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர். அது ரொம்ப அழகா அங்கே ஃபிட் ஆச்சு. ஸோ சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே ஏதோ ஒரு மேட்டர் அவருக்கு ஃபேன் பாய்ஷா ஒன்று பண்ணணுங்கிறது சப்கான்சியஸா இருக்கும். அவருடைய ஜாலி கேரக்டரா உங்க கூட ஒர்க் பண்ணும்போது இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாயே எனக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதணும் அப்படி இப்படி சொல்லுவாரு? சார் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப கூல், லைக் இஸ் வெரி வெரி கூல். சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து இப்படி ஒரு இடத்துல நிற்கவே மாட்டார், அவரோட கால் மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். இது லைக் இஸ் பேசிக்லி வெரி சில். இப்போ நீங்கள் லைக் ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஹர்ட் அபவுட் ஹிம், சார் கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 ஆப்ஷன் கேட்குறீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கம்போசர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து செகண்ட் ஆப்ஷன்லேயே டயர்ட் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக சார் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் அவரோட ஆன்சராகவே இருக்கும். இஸ் வெரி கூல். அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாமா, ரேண்டமாக ஐடியாஸ் த்ரோ பண்ணலாம். சார் எனக்கு இப்படி ஒரு சாங் தோணி இருக்கு சார், பண்ணலாமா, கூல் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவார். அது ஒருத்தன் வளர்றான் அப்படின்னு இல்லாம அதை அவர் எடுத்துக்கிட்டு பண்ணுவார். ஸோ இஸ் வெரி கூல். அண்ட் லைக் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப யாரெல்லாம் லைக் சிங்கராவோ லிரிசிஸ்டாவோ ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களோ, அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்ல யுவன் சாரோட ஒர்க் பண்ணிட்டாங்க. அவர் டக்குன்னு அதை ஃபைன் பண்ணுவார். கண்டிப்பா. ஸோ அது வந்து ஒன் கிரேட் திங் அபவுட் சார். அவருக்கு வந்து ஒரு பயங்கர விஷயம் இருக்கு, இவன் பெரிய ஆர்டிஸ்ட் ஆவான் அப்படிங்கிறத அவரோட ஸ்கிராச்லேயே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டிப்பா. இப்போ நீங்க சித்து அண்ணா கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து யுவன் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது யார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இருந்தா? சித்து கோச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பா, யுவன் சார் தான். ஏன் அப்படின்னா லைக் நான் 2 பேருமே பயங்கர யுவன் கண்ணி. ஸோ யுவன் சார் பேரை வந்து நான் எந்த இடத்துல வேணா தைரியமா சொல்லலாம், யாரோட கம்பேர் பண்ணாலும். அவனுமே அதை வந்து இன்னும் நீ திடீர்னு என் பேர்லாம் சொல்ற, சார் விட்டு கொடுத்தனா அவ்வளவுதான் அப்படின்றான். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே யுவன் சார் தான். சரி, நீங்க ஃப்ரெண்டுன்றதுனால சரி அவரை விட்டு கொடுத்து சொல்றீங்கன்னு ஒரு ஹார்ட் கோரான யுவன் ஃபேன் எல்லாருமே. அதாவது எங்க கேங்கே நாங்க ஒன்னானதுக்கு ஒரு ரீசனே வந்து அதான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கேங். நானு, சித்து, ஏகே பிரியன் சொல்லிட்டு ஒரு கம்போசர், இப்ப செல்வராகவன் சாரோட அடுத்த மனிதன் தெய்வம் ஆகிறார் படத்துல கம்போசர். ஜேசி ஜோன் சொல்லிட்டு ஒரு கம்போசர், அவர் வந்து இந்த பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் ஓ காட் பியூட்டிஃபுல் கம்போசர். ஆடி கிருஷ்ணன் ஒரு இண்டிபெண்டன்ட் கம்போசர், லோனர் நிறைய சாங் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஒரே டீம். ஸோ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப காமனான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே யுவன் கண்ணி. யுவன் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டாலே எல்லாருமே ஆக்டிவ் மோட் ஆயிடுவோம். இப்ப எல்லாருமே சில் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்லாருமே ஒன்னா இருக்கும், என்ன பண்ணலாம் சரி சும்மா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்ட்ல ஒரு 2 பேர் உட்காருவாங்க. ஸோ அப்ப பிடிச்சி எல்லாரும் பாடுற பாட்டு எல்லாமே யுவன் பண்ணதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யுவன் கண்ணி டீமாவே. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க வந்து அர்ஷத் கானுக்கு வந்து தண்ணி கேன் போட வந்து பாட்டு எழுதுனீங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா செம ஹிட். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இல்லாமல் இப்போ ஆறாமலை படத்துலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை தாண்டி வந்து இப்போ சித்து அண்ணா வந்து படம் பண்றாரு, விஜய் சித்து அண்ணா. சரி, சித்து அண்ணாவோட படத்துக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் லிரிக் எழுதுற மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படிங்களா? இருந்தா இருக்கலாம், இல்லைனாலும் இல்லாம இருக்கலாம். அதனால அப்ப வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நாங்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. எனக்கு கொடுக்கலன்னா நானே போய் மூக்கடிச்சு விட்டுருவேன். அதனால வாய்ப்பு நிறையவே இருக்கு. மறுபடியும் நம்ம அட்டி. அதனால லைக் எனக்கும் இவர் விஜய் சித்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 years 8 years டிராவல் இருக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா சன் மியூசிக் சேனல்ல ஒர்க் பண்ணோம். லைக் அவரோட ஷோக்கு நான் தான் ஷோ டைரக்டரா இருந்தேன். ஸோ அப்பல இருந்து 2 பேருக்கும் ஒரு டிராவல் இருக்கு. 2 பேரும் 2 பேரோட பேஸ்ல இருந்து 2 பேர் தெரியும். ஸோ அதனால வி ஹேட் அ லாங் டிராவல். படத்துல பாட்டு கொடுக்கலன்னா போய் கடிச்சு விட்டுருவேன். டெஃபினட்டா இருக்கும்னு தெரியும், வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் இப்போதைக்கு சொல்லி. ஓகே சூப்பர். அதுவும் லைக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் என்னன்னா, ஆரோமலை நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி நான் கிட்டத்தட்ட இன்னும் படம் ஸ்கோர் கம்ப்ளீட் ஆகி முடியல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்ல இருக்கு. படத்தை நான் ஒரு 4 தடவை பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது படம். அப்படிங்களா? நான் கேட்டு திருப்பி போட்டு பார்த்தேன். படம் வந்து காமிக்கலா பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் ஓப்பனா சொல்லுவேன், ஹர்ஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படமா இருக்கும். டிராகன் விட நல்லா பண்ணிருக்காரு 200%. சூப்பரா பண்ணிருக்கு. ஏன்னா இதுல ஒரு ஸ்கோப்பும் ஜாஸ்தி அதோட. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 படத்தை கம்பேர், நீங்க சொல்லுங்களேன், தசாதாரமா குணாவா எதுல கமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா படத்துலயும் நல்லா தான், அந்த மாதிரி தான். ஸோ இது என்ன, ஃபார் எனி ஆர்டிஸ்ட் இது வந்து கம்பேரிங் கமல் வித் ஹர்ஷ் அப்படி இல்லை. இது வந்து ஃபார் எனி ஆர்டிஸ்ட் அந்தந்த கதை நல்லா இருந்ததுன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா தெரியும். சில நேரங்கள்ல வந்து அந்த படம் ஃபிளாப் ஆக போது கூட நம்ம அந்த ஹீரோட பர்ஃபார்மன்ஸ், இப்ப மரியான் மாதிரியான பிலிம்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா ஓடல,
ஆனாலும் இன்னைக்கு வரையும் தனுஷ் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆமா, மரியாதை. மரியாதை. ஸோ அந்த மாதிரி தான் ஹர்ஷத் கானோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து இந்த படத்துல. லைக் அந்த டைமிங் காமெடிஸ், அந்த சட்டில் காமெடிஸ் எல்லாமே பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ ஒன் ஃபிலிம் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹர்ஷத் ஃபேன்ஸ்னா அது ஆரம்பம். சூப்பர். சரி, இப்போ நீங்க ஹர்ஷத் கானை பத்தி அவ்வளவு சொல்லிட்டீங்க. ஸோ ஹர்ஷத் கானை இதுக்கப்புறமா வந்து ஹீரோவை பார்க்க முடியுமா? ஆக்சுவலா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவனாலே எல்லாருக்குமே அந்த ஹீரோ ஆகணுங்கிற ஆசை இருக்கும். 2015 எனக்கே அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசை எல்லாருக்குமே இன்பில்ட்டா இருக்கும். ஒய் நாட், கண்டிப்பா அவரால் புல் ஆஃப் பண்ண முடியும். சச் அ கேப்பபிள் கை. ஆமா. ஸோ பண்ணார்னா அதையும் பாட்டு பிடிக்கிறேன், அவ்வளவுதான்.